மாவட்டத்தில் மாவட்ட அளவிலான வலுத்தூக்கும் 33வது சீனியர் போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட வலுத்தூக்கும் சங்கம் சார்பில் 33வது புதுக்கோட்டை மாவட்ட அளவிலான சீனியர் போட்டி திருக்கோகர்ணம் அருகே நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டையில் உள்ள 9 பயிற்சி கூடங்களில் இருந்து 72க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் 54, 59, 66 மற்றும் 105 கூடுதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்களும் நினைவுச் சின்னங்களும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் ஒட்டுமொத்த வகையறை பட்டத்தை புதுக்கோட்டை ஆர்வி ஆடம் பயிற்சி கூடத்தினர் தட்டி சென்றனர். இந்த வலுத்தூக்கும் போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் பார்த்து ரசித்தனர். காரைக்காலில் தீவிரமாகும் பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரத்தில் வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்திக் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை அரசு இலவச மனைப்பட்டா வழங்குவது போல போலி ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை என்பவர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கார்த்திக்கை கைது செய்தபோது காவல்துறையினர் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்பு வழக்கறிஞர் கார்த்தியை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் பார்வதீஸ்வரன் கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் அரசு அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக தேடப்படும் ஜேசிபி ஆனந்தை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் 18க்கும் மேற்பட்டவர்களை வெறிநாய் கடித்ததில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் முக்கிய வீதிகளான பாரதியார் நகர், சின்ன வாய்க்கால் பகுதி, வேலப்பர் கோவில் தெரு பகுதியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 18க்கும் மேற்பட்டவர்களை வெறிநாய் கடித்துள்ளது. இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், கம்பம் பகுதியில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை எனவும் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினர். நகரின் முக்கிய வீதிகளில் பொதுமக்களை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சிறப்பு குழு நவராத்திரி பெருவிழா நடைபெற்றதில் 50க்கும் மேற்பட்ட இன்னிசை கலைஞர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சிறப்பு கொழு பூஜை நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு சிவலலிதா சகஸ்ர நாம மண்டலி குழுவின் இசைக்கலைஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாடிய நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தெய்வங்களின் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்தனர். இதில் திரளான பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் தார் சாலை அமைக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்த இடத்தை தனிநபர் சொந்தம் கொண்டாடுவதால் கேள்வி கேட்ட ஊர் மக்களை அடியாட்களை வைத்து இரும்பு கம்பியால் அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கெலப்பாறை கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவர்களது தோட்டங்களில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். அந்த தோட்டத்திற்கு செல்லும் சாலை குரங்குநேரி சாலை என சொல்லப்படுகிறது. இந்த சாலையை சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அப்பகுதியில் வாழும் மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் இதனை மண் சாலையாக அமைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜல்லி சாலை அமைக்கப்பட்டு அந்த ஜல்லி சாலையை தார் சாலையாக அமைக்க கடந்த 10/8/2024 தேதியில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சுமார் 50,66,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த தார் சாலை அமைக்கும் பணியானது தொடங்கிய போது கெலப்பாறை கிராமத்தை சேர்ந்த சேகர் என்பவர் அவருடைய நிலத்தின் அளவு இந்த சாலை வரை உள்ளதாக கூறி அந்த வழியில் ஊர் பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என தடுத்து நிறுத்தியுள்ளார். மேலும் இதுகுறித்து கேட்க சென்ற ஊர் பொதுமக்களை அடியாட்களை வைத்து இரும்பு கம்பியால் தாக்கியதாக ஊர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனை அறிந்த அரூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்திய பின்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட நபர்களிடம் கேட்டபோது தார் சாலை போடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த இடத்தை போலியாக பட்டா செய்த நபரை ஊர் பொதுமக்கள் கேட்கும்போது தங்களை அடியாட்கள் மூலம் தாக்கியதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.